வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கவுன் லாங் ஃப்ராக் தான் கட் பண்ண போகிறேன். இது வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃப்ராக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். லாங் ஃப்ராக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு அதை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றுமே கேட்கலன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து மேப்பாட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மொத்த உயரம் வந்து 55 இருக்குது. 55ல் நான் கீழே பாடி வந்து 14 இன்ச்சு வைக்கிறேன். கீழே பாட்டம் வந்து 41 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாடி ஃபஸ்ட்டு மேலே உள்ள பாடி மட்டும் நம்ம கட் பண்ணுவோம். அளவெடுத்து அவங்களோட கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து நான் வந்து பாடியில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 14 இருக்குது. நான் இங்கே வந்து ஷோல்டர் வந்து ஒரு 3.5 இன்ச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? மொத்தத்துக்கு 6 இன்ச்சு, அதாவது கழுத்தும் ஷோல்டரும் சேர்த்து 6 இன்ச்சு வருது. அந்த 6 இன்ச்சு அப்படியே நான் கீழே வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுறேன். உயரம் வந்து ஆனால் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். 1 இன்ச்சு 14 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு இது மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி பிடிக்கிறதுக்கு. முன் கழுத்து வந்து அவங்களுக்கு 5.5 வைக்கிறேன். பின் கழுத்து வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். 2.5 இன்ச்சு அகலம் வச்சு பாக்ஸ் போடுறோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் கழுத்து தான் போட போகிறேன் நான். அதனால் ரவுண்டாக வரைஞ்சிட்டேன். பின்னாடி வந்து பாட் நெக் வச்சு இது பண்ணணும். பின்பாடு தனியாக பின்னாடி வந்து கழுத்தை தனியாக கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை மட்டும் முன் கழுத்தை மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் இறக்கம் வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஆம்கோல் இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடியோட மெஷர்மெண்ட் வந்து பாடியோட அகலம் வந்து 30 இன்ச்சு ப்ளஸ் 4 லூஸுக்கு வந்து 4 இன்ச்சு, அப்போ 34 இன்ச்சு வரும். 34 இன்ச்சை 4ஆல் வகுத்திங்கன்னா என்னாங்க 32, அப்போ 8.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஆனால் ஏற்கனவே ஒரு ஃப்ராக் தைச்சி வாங்கினது கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து 8.75 வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட கொஞ்சம் லூஸ் கொடுத்து வைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆம்கோல் ரவுண்டு வரையணும். ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ரவுண்டு வரைகிறேன். இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். அவங்க பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட் ஆம்கோல் ரவுண்டு வந்து 14 இன்ச்சு. அப்போ அந்த 14 இன்ச்சுனா அதில் பாதி 7 இன்ச்சு இந்த பாடியோட நமக்கு மேட்ச் ஆகணும். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே மெஷர் பண்ணி வைக்கிறேன். மெஷர் பண்ணி வைக்கிறேன். மெஷர் பண்ணி வச்சுட்டு அளந்து பார்க்குறேன். இந்த கரெக்டாக 7 இன்ச்சு வருது. அதுலேயே நமக்கு கரெக்டாக 7 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் பாடி மெஷர்மெண்ட்டு கனெக்ட் பண்ணதில் கரெக்டாக வந்துருச்சு. ஆம்கோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் ஒன்று போல் வந்துருச்சு. இங்கே வந்து நான் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். மிச்ச துணி நம்ம தையலுக்கு விடுவோம்ல, அதில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கீழே இடுப்பு வந்து அவங்களுக்கு 30 இன்ச்சு, அதை வகுத்தோம்னா 7.5 வரும். 7.5 இன்ச்சு வச்சு அது போக எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டால் இவ்வளோ இதுதான். அப்படியே இதை நம்ம இன்னி வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கழுத்து வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணுறேன். பேக் வந்து போட் நெக் வைக்க போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நான் கழுத்தை கட் பண்ணுறேன். ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணலை. ஓகேங்களா? ஷோல்டர் வந்து ரெண்டையும் சேர்த்தே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்தே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதாங்க மேல் பாடி நம்ம பாடியோட அகலம் பாடி வெட்டுறது பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டான இதில் வந்து நம்ம அரைக்காத்து போட்டுக்கலாம்.
அப்போ தான் நமக்கு ஸ்டிச் எங்கே வரும் என்னன்னு தெரியும். அதனால் அவனுக்குள்ள வச்சு ஒரு அரைக்காத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ பேக் வந்து போட் நெக் வரைய போகிறேன். போட் நெக் வந்து 6 இன்ச்சு வச்சுருந்தேன் இல்லையா, 6 இன்ச்சுனா ஒரு 2.5 இன்ச்சில் வந்து போட் நெக்குக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து பின் கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதில் ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் தனியாக பாக்ஸ் போடுறேன். தனித்தனியாக பாக்ஸு போடுறேன். போட்டேன்னா இப்போ இதில் வந்து இந்த ரவுண்டு கொடுத்துட்டேன். அடுத்து இந்த ரவுண்டு வந்து இதிலேருந்து இப்படி கொண்டு போய் லைட்டாக வெளியில் பெண்டாகி இந்த மாதிரி கொடுக்குறோம் போட் நெக்குக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட் நெக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட்டு மேலே பாடியோட மெஷர்மெண்ட்டு வச்சு கட் பண்ணுறது. அடுத்து ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து 4 மடித்து போட்டாச்சு. இதை பூரா நான் வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறேன். இதை அப்படியே நீ வந்து நம்ம லைனிங் பீஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து அவங்களுக்கு 11.5 இன்ச்சு. அப்போ ஸ்லீவோட உயரம் வந்து 11.5. கீழே 1/2 இன்ச்சு நம்ம மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். மேலே வந்து பிடிப்போம் இல்லையா, அடிப்போம், தையல் அடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 11.5னா 12.5 இன்ச்சு. 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். அடிங்கை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடிங்கை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. அடுத்து இந்த அடிங்கை சுற்றளவு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கையோட அகலம் கீழே வந்து எவ்வளோ வந்து வருது, அடிங்கை வந்து 10 இன்ச்சு வருது, கீழே அகலம் வந்து 10.5 வருது. 10.5னா இங்கே நம்ம வந்து 5.25 வைப்போம். 5.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு லூஸுக்கு மொத்தம் அப்போனா 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கே அடிங்கை வந்து 5.5 வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே 6.5 ஒரு 1/4 இன்ச்சு லூஸுக்கு. இப்போ 6.5னா 6.25 வைக்கணும். 6.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு 7 இன்ச்சு அதில் வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். 7.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 7.5 இன்ச்சு வருதுன்னா மேலே ஏற்றி ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அப்போ 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடிங்கை சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு பார்க்கணும். இப்போ அதில் வந்து 7 இன்ச்சு வருதான்னு பார்க்கலாம். ஏழு இன்ச்சு வந்து நமக்கு இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இந்த இதில் வந்து கரெக்டாக 7 இன்ச்சு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அதில் பாதி எவ்வளவு, 7ல் பாதி 3.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம்.
நீங்கள் வேணால் உங்களுக்கு லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் கிளாத்தை நீங்கள் லைனிங்கை போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் லைனிங்கில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பாடியில் வந்து 1.5 இன்ச்சு தான் விட்டுருக்கோம், அதனால் இதில் வந்து 1.5 இன்ச்சு வச்சா போதும். ஓகேங்களா? கீழேயும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இங்கே வந்து கீழேயும் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. இந்த அளவு தான். கீழே 5.5னா மேலே 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 7 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. மேட்ச் ஆகும். அதில் 7 இன்ச்சில் பாதி 3.5 வச்சு மார்க் பண்ணி அதில் வந்து 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. நான் தைக்கும்போது இப்போ இதுக்கு வந்து ரொம்ப குடையணும்னு அவசியம் இல்லை. ஃப்ராக்னால லைட்டாக குடஞ்சி வெட்டினா போதும். அது வந்து உங்களுக்கு தனியாக மெஷர் பண்ணி காட்டுறேன், தனியாக தெரிகிற மணிக்கு. இந்த மாதிரி முன்கை வந்து நம்ம ஃப்ராக்கில் இதுக்கு வந்து குடஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸ்லீவை வந்து 2 ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். 2யும் கரெக்டாக அரைக்காத்து போட்டுக்கோங்க. கரெக்டாக எங்கனுக்குள்ள ஸ்டிச்சிங் வருமோ அவனுக்குள்ளே கரெக்டாக அரைக்காத்து போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்கே ஷோல்டர்லேயும் அரைக்காத்து போட்டுக்கோங்க. குடஞ்சி வெட்டுறது தைக்கும் போது அப்படியே லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கலாம். லைனிங்கில் வெட்டிட்டு இதில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து கீழே நம்ம மேலே வந்து டாப் கட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து பாட்டம் கட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு சேலையை வந்து நான் 8ஆக மடித்து போட்டிருக்கேன். இது பார்டர் வர்றதுனால பார்டர் அப்படியே வச்சுக்கலான்ட்டு மடித்து போட்டிருக்கேன். இல்லைன்னா அம்பர்லா கட்டிங் போடலாம். இது வந்து பார்டர் ஃபுல்லாக அப்படியே இருக்கிறதுனால இந்த மாதிரி மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதோட அகலம் வந்து 23.25 இருக்குது. அதில் பாதி 23.25 பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். டேப் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டு 23.25 பாதி எவ்வளோன்னு பாருங்க. அதை வந்து இங்கேருந்து வச்சு இந்த இந்த நம்ம ஜாயிண்ட் பகுதி இருக்குல்ல, அதிலேருந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். 11 ஒரு புள்ளி வரும். 11 ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 11 ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இடுப்பு சுற்றளவு 30 இல்லையா, 30 வந்து 8ஆல் வகுத்துருக்கேன். 8ஆல் வகுத்ததில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 3.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. இடுப்பு 3.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. அப்போ இங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு, அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அது போக தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு, தையலுக்கு இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ மொத்தம் 4.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? மொத்தம் 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே இந்த கிராஸாக இந்த ஜாயிண்ட் இங்கே கீழே வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இப்படி வச்சு நம்ம அதை அப்படியே கிராஸாக கோடு போட்டுற வேண்டியதான். வேறு ஒன்றுமே இல்லை. அதை 8 பங்காக போட்டிருக்கோம். அந்த இடுப்பு சுற்றளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே டேப்பை வந்து கிராஸாக வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி அந்த பக்கமும் வச்சு நம்ம கிராஸாக இந்த மூலையில் வச்சு அந்த மூளைக்கு வந்து நம்ம கிராஸாக வரையணும். இந்த இருக்குல்லைங்களா, இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதை நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோடு போட்டுட்டு வந்துட வேண்டியதான். இது 8 தான் போட்டிருக்கனால 8ஆல் வகுத்துருக்கேன். நான் இடுப்பு சுற்றளவு வந்து 8ஆல் வகுத்து அதை வந்து வச்சு அதில் இங்கிட்டு 1/2 இன்ச்சு, அங்கிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா?
இப்போ இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இதுதாங்க ஃப்ராக் கட் பண்ணுறது. இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இதே இது அம்பர்லா கட் பண்ணுறதுனா 4ஆக மடித்து போட்டு அதை முக்கோணமான ஷேப் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணணும். இது எனக்கு கரை இருக்கிறதுனால நான் வந்து இப்படி கட் பண்ணுறேன். கரைப்பகுதி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இங்கிட்டு கட் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த பக்கம் அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க பாட்டம் கட் பண்ணுறது. இந்த 8 பங்கா போட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. நீ இதை பூரா லைனிங்கில் கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக நம்ம வந்து லைனிங்கும் இந்த மெயின் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நான் முடிஞ்சால் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இவ்வளோதாங்க லாங் ஃப்ராக் கட் பண்ணுறது. இனி அம்பர்லா கட்டிங் வேணுனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அதுவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து பாட்டம், இது வந்து மேலே டாப்புக்கு வர்றது, இது வந்து கீழே வர்றது, அடியில் பாட்டத்தில் வர்றது, மேலே டாப்புக்கு. இது ஸ்லீவ். ஃப்ராக் அப்படியே கட் பண்ணியாச்சுங்க. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.